எல்லா கறிக்கோழி உற்பத்தியாளர் விவசாயி அத்தனை பேருக்கு வணக்கம்ங்க. பாடுபட்டு பணம் போட்ட ஃபைனான்ஸில் ஒன்று ஊற விட்டு ஓடி போட்டா ஜிடிசிலின்னு இன்னைக்கு எல்லா தொழிலும் போய் கடைசியா கறிக்கோழினால் வளர்ச்சிக்கலாம்னு எல்லாம் பண்ணை போட்டோம்ங்க. உலகம் கணக்கு பார்த்தா உலக்கோழி முடிஞ்சான்னு சொல்லி பண்ணை பண்ணி ஒன்றும் மிச்சம் பண்ணின்னு கறிக்கோழி பண்ணை போட்டோம்ங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கறிக்கோழியும் கணக்கடிச்சா தெரியுதுங்க. இன்னைக்கு நிலையான விலை இல்லை, எஃப்சிஆர் கொடுக்க முடியறதில்ல, நல்ல குஞ்சு கிடைக்கிறது இல்லை, நேரத்துக்கு அவங்க குஞ்சு கொண்டாந்து விடுறது இல்லை, வாங்கின கட்ட மாட்டாத நிறைய பண்ணி மூடிட்டு வராங்க. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு இந்த தொழில் நஞ்சு போச்சுன்னு நம்ம என்ன தொழில் கட்டு பிழைக்கிறது? அதனாலதான் கறிக்கோழியாளருக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு முடிவெற்றையே ஒரு போராட்டம் அறிவிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடையும் மூடுறாங்க. இன்னைக்கு பஸ் டிரைவரு போராட்டம் அறிவிச்சு எல்லா பஸ்ஸும் நிக்குது, லாரி டிரைவர் போராட்டம் அறிவிச்சு எல்லா லாரியும் நிக்குது. எல்லா சங்கமும் ஒத்துமையா இருந்து அவிவி தொழில் மேம்பட்டு வராங்க. ஆனா எனக்கு தெரியும் இந்த கறிக்கோழி சங்கம் மட்டும் குப்பமாடா போனது. நாம போராட்டம் அறிவிச்சாக்க 10 பேர் 5 பேர் தன்னைத்தானே செஞ்சுக்கிறீங்க. ஏன் சாமி, உங்களுக்கு மட்டும் எப்படி தனியா எஃப்சிஆர் வருதா? உங்களுக்கு மட்டும் என்ன தனியா காசு கொடுக்குறாங்களா சேர்த்து? ஒரு சங்கம்னு இருந்தா எல்லாம் ஒத்துமையா இருந்தா தானே தங்கமாவு. கரும்பு கட்டோடு இருந்து எறும்பு என்ன பண்ணி போடு. இப்போ 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து குஞ்சறக்கப்படாதுன்னு சொல்லி எல்லாம் சங்கத்துல முடிவு பண்ணி இறக்காதுட்டாங்க. இன்னைக்கு பாதி இறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது எப்படித்தான் நாம போய் கேட்கறது? இப்படியே பேசிட்டு 1 2 3 காணாத கூட்டம் போட்டா கூட்டத்துக்கு வாரது, வீட்டுக்கு போன புத்திமா போயிருது இருந்ததுன்னா இந்த கறிக்கோழி பண்ணை நடத்த முடியாது தங்கமே. இதனால வருகிற 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் அழைச்சிருக்கிறாங்க. கறிக்கோழி பண்ணை சங்கத்துல இருந்து எல்லாரும் போறாங்க. விவசாயிக்கு நாம போகணும். அந்த சங்கம்னா அவிய முதலாளிகள் இல்லை, இது எல்லாருமே சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே பண்ண முதலாளிக்கு தான். நாமெல்லாம் சேர்ந்துதான் அவில தலைவரும் பொருளாளரும் போட்டு வச்சிருக்கிறோம். அவிகளுக்கு 2 கொம்பெல்லாம் முளைக்கல, நாமளும் போவோம். அவிகளும் மறுட்டு அரசாங்கத்திட்ட நம்ம கோரிக்கை வைப்போம். நிறைய மனு கொடுத்தாச்சு, நிறைய பக்கம் போராட்டம் நடத்தியாச்சு. இப்போ ஈசன் குருசாமி கூட நம்ம பிரச்சனைக்காக போராடிக்கிறாங்க. இது கறிக்கோழி பண்ணையாளர் சங்கத்தினுடைய போராட்டமா எடுத்துக்காம ஒட்டுமொத்த விவசாயினுடைய போராட்டமா எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு கறிக்கோழி மட்டும் இல்லைன்னு சொன்னாக்கா வெள்ளாட்டு கறி இன்னைக்கு 1000 ரூபாய் விற்கிறது 5000 ரூபாய்க்கு விற்கி நிறைய பேருக்குடைய இறைச்சி தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். ஆன சோறு உண்டா, அனுமான தூக்கம் உண்டா, குஞ்சு வந்துட்டா வெடி பாடுபட்டு அது ட்ரிங்கர் பிடிங்கிட்டு அந்த புழு சாணிப்பி கோழிப்பி எல்லாம் வலிச்சு இன்னைக்கு நல்ல துணிமணி கூட போடக்கூடாது கிடக்குற நாம பண்ணையாளர்கள் இப்படியே ஒரு கூட்டமைப்பு இல்லாம ஒரு ஒத்துமை இல்லாம போனோம்னா அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கு வழி இல்லாத போயிருங்கன்னு 21/1/2026 சென்னையில முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு எல்லாரும் வாங்க. சங்கத்துல இருந்து போறோம், நீங்களும் வாங்க. பொண்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஒரு 5-10 பேர்னாலும் போனாதான் அரசாங்கம் நம்மளுக்கு செவி சேர்ப்பாங்க. ஏன்னா இது எலெக்ஷன் டைம், இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். இதை பயன்படுத்திக்கிங்க சாமி. நன்றி, வணக்கம்.